பொதுவாக கேடிஎம், டியூக், ஆர்சியை பொறுத்தளவுக்கு அதோட எக்ஸாஸ்ட் நோட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் முன்னாடிலாம். பட் இப்போ வந்து ஆஃப்டர் BS6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு, டோன் எல்லாமே டோட்டலே மாறி இருக்கு. இன்ஜினுமே ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நிறையா பைக்ஸில் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேடிஎம் வந்து இப்போ பஜாஜ் தான் இப்போ வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட சில பைக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இப்போ Yamaha எப்படி R15 இன்ஜின் பார்த்தீங்கன்னா நிறையா Yamaha பைக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் கான்செப்ட் தான் இங்கே. ஸோ அது எக்ஸாஸ்ட் நோட் வந்து நான் இப்போ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே லைக் சவுண்ட் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ரைஸ் பண்ணி காமிப்போம். பக்காவாக இருக்கும். முன்னாடி வந்து இன்னும் பீட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இன்ஜின் வந்து செம்ம ஒரு ரேசியாகவே இருக்குது. ஐ மீன் என்னன்னா பவர் நல்லா கொடுக்குது, இப்பவும் கொடுக்குது. பட் வந்து கொஞ்சம் வந்து ரீஃபைன் பண்ணியிருக்காங்க சவுண்டு வைஸ். ஏன்னா கேடிஎம்னாலே பொதுவாக நாய்ஸ் வந்து பொல்யூஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு வந்து மறக்காம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோ லைக் பண்ணி ஷேர்